செய்கைக்கு தக்கதாக பதிலளிக்கிறீர். அவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். ஸோ ஒரு மனுஷன் என்ன செய்கிறாங்களோ அதுதான் இருக்கும். எதை விதைக்கிறாயோ அதுதான் பலன் கிடைக்கும். கத்திரிக்காய் விதை விதைச்சா கத்திரிக்காய், தீமை செய்கிறவர்களுக்கு தீமை தான் பலனாகும். அவர் பலன் அளிக்கிற சும்மா விட மாட்டார். மனுஷனுக்கு தீமை செய்கிறது அவர் யாரையும் சும்மாவே பலன் நிச்சயமாக அளிப்பார். அவங்க என்ன செய்திருக்கோ அவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறேன். அப்போ பலன் இருக்குது. நம்முடைய செய்கைகள் எப்படி இருக்குன்னு ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய செய்கைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கா, இல்லை கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் இருக்கா? நம்ம செயல்பாடுகள் எப்படி இருக்குது, நம்முடைய பேச்சு எப்படி இருக்குது, நடக்கைகள் எப்படி இருக்குது, அதற்கேற்ற பலன் அளிப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது என்று நாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய நடக்கை என்னென்ன செய்திருக்கணும் தெளிவாய் கர்த்தருடைய ஆவியை வெளிப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது வசனம் பாருங்க, 3:4 சொல்லப்படுகிறது. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள், நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். கவனிய, நீங்கள் எதுவரைக்கும் மனுஷனுக்கு தீங்கு. இப்போ தீங்கு செய்கிற மனுஷன் நிலை நிற்க முடியாது. அதான் வசனத்துக்கு. எந்த மனுஷனுக்கு தீங்கு செய்கிறாங்களோ தீங்கு செய்கிறவர்கள் ஒருவர் நிலை நிற்க முடியாது. அதில் வேற சொல்லுவாங்க, நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு, தொடர்ந்து தீங்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த தீங்கு செய்தவர்களுக்கு மனசு மாறாது. கண்டினியூவாக தீங்கு செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அவங்க நிம்மதியாக இருக்கும். எதுவரைக்கும் தீங்கு செய்ய ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள், நீங்கள் அனைவரும் கவனிங்க. மனுஷனுக்கு தீங்கு செய்தால் அவர்கள் சங்கரிக்கப்படுவார்கள், சாவாங்கன்னு சொல்லுவாங்க. அது புரியாது. நிறைய பேர் புரியாமல் தீங்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன செய்வாங்க? ஐயோ தீங்கு செய்தால் கர்த்தர் நம்மை சங்கரிப்பாரே என்கிற ஒரு எண்ணம் மைண்டில் வராது. பிசாசு பிடிச்சு வச்சிருவான், யோசிக்க விட மாட்டான். அல்லேலூயா, யோசிக்கவே விட மாட்டான். தீமை செய்கிறவர்கள் தொடர்ந்து தீமை செய்திருக்காங்க, அப்படி தான் செய்வாங்க. ஏன்னா நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். 30-32 வருஷம் ஊழியத்தில் கண்டினியூ தீங்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இதுவரையிலும் தீங்கு செய்தவர்கள் நல்லா இருந்ததாக சரித்திரம் இல்லை. கவனிக்கிறீங்களா? தீங்கு செய்தவர்கள் நல்லா இருந்ததாக சரித்திரமே கிடையாது. அதே கர்த்தருடைய நாம மகிமைக்காக தீங்கு செய்கிறவர்களை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், செவிக்கணும். தீங்கு செய்கிறவங்கள இங்கே பாருங்கள் என்ன செய்கிறது. தீங்கு, நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள், நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீங்கன்னா கொல்லப்படுவீங்கன்னு அர்த்தம். சாவாங்க. யாராவது வந்து கொல்லணும்னு அவசியம் இல்லை, சம்மந்தம் இல்லாமல் சாவு வரும். மற்றவங்களுக்கு தீங்கு செய்வர்களுக்கு சாவு வரும், அது உறுதி. மாற்ற முடியாத தீர்மானம் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும். இந்த சாய்ந்த மதில் சுவர் சாஞ்சிருக்கு, அங்கே போய் யாராவது நின்றுருப்பானா? அங்கே குடியிருப்பாங்களா? இடிஞ்ச சுவரில் யாராவது கழுதை கெட்டால் குட்டி செய்வது, அவங்க தான் இந்த இடிந்த சுவர் இருந்ததில் குடியிருக்க முடியும். தீமை செய்கிறவர்களுக்கு அவங்க வீடு ஒன்றுக்கு இல்லாமல் போயிடும்னு சொல்லுது. முதல்ல என்ன செய்யுது, அவங்க சாவாங்க. ரெண்டாவது என்ன செய்வாங்க, அவங்க குடியிருக்கிற இடம் இடிஞ்சு போன செவ்வராக கிடக்கும், பாலடைஞ்ச வீடாக போயிடும். பாலடைஞ்ச வீட்டில் என்னென்ன வசிக்கும்? பாம்பு, பள்ளி எல்லாம், கண்டது நாய், கழுதை எல்லாம் உள்ளே போயிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவையில்லாத அத்தனை பிரச்சனையும் வீட்டுக்குள்ள வரும், தாங்க முடியாது.
அல்லேலூயா. அடுத்து பாருங்க, அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு. கவனிங்க, நமக்கு ஒரு மேன்மை இருக்கு. கர்த்தர் நம்ம மேன்மையா தெரியுமா தெரியாதா? மேன்மையான ஒரு கிரீடம் கூட இருக்கு நமக்கு. என் கண்களிலே விலையேற பெற்றவர்கள் நம்மை சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த விலையேற பெற்ற மேன்மை அடைந்த நம்மை கீழே தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை கீழே தள்ளணும். கர்த்தர் பிள்ளைகளை கீழே தள்ளணும். கர்த்தர்கிட்ட இருக்கக்கூடாது. அதுக்கு அபத்தம் பேசுவாங்க. இது இல்லாததை இருக்கிறத மாதிரி, இருக்கிறத இல்லாத மாதிரி பொய் பேசுவாங்க. அபத்தம் பேசி நம்மளை கீழே தள்ளிடுவாங்க. இது நிறையா பேருக்கு புரியாது. நிறைய பேர் யாராவது நம்மகிட்ட வந்து பேசுகிறால, நீங்கள் யாராவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இவங்க அபத்தம் தான், பொய் பேசுகிறாங்க, கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஆவிக்குரியவர்களுக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை. இவங்க ஒரு ஆள் வந்து நம்மகிட்ட பொய் பேசுகிறாங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கோமா? என்னைக்காவது இவங்க பொய் தான் பேசுகிறாங்க கண்டுபிடிச்சிருக்கோமா? கண்டுபிடிக்க முடியுதா? ஏன் ஒரு சிலரை கஷ்டப்பட்டு, இல்லைன்னா நீங்கள் தான் ஒரு மனுஷன் நம்பி இருக்கீங்களே, அப்புறம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த ஒரு சிலரையும் கண்டுபிடிக்க முடியாது. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னா, அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை கீழே தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணுவாங்கண்ணா. இவங்களை எப்படி கீழே தள்ளலாம், கர்த்தரை விட்டு வெளியில் கொண்டு போகலாம், கர்த்தர்கிட்ட இவங்க இருக்கக்கூடாதுன்னு அந்த பிசாசின் கிரியைகள் உடையவர்கள் ஆலோசனை பண்ணுவாங்களாம். பண்ணிட்டு அபத்தம் பேச விரும்புகிறார்கள். இல்லாததை, பொய்ய, பித்தலாட்டம். ஒரு உதாரணம் சொன்னால், தாங்கள் செய்கிற தவறுகளெல்லாம் மறைத்து மற்றவங்களை குறித்து அவங்க கீழே தள்ளும்படி பேசுவாங்க. இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம அபத்தம் பேசுவாங்க. தங்கள் வாயினால் ஆஸ்வதிப்பாங்க. எப்படி? அப்படியே குழு குழு குழுன்னு. இத்தனை வருஷ அனுபவத்தில் நானே ஏமாந்து போயிருக்கேன். நீங்கள் எல்லாம் ஏமாத்தணும். குழு குழு குழுன்னு அநேக இடத்துல எங்கள் பாசமே தெரியுமா உங்களுக்குன்னு பேசினாலாம் காணாம். அநேக இடத்துல ஐயா என்னையா அவங்க விசுவாசி, எங்கள் பாசம் மாதிரி வரையுமா பேசினாலெல்லாம் காணும். அவங்க வாயில் நல்ல இனிக்க பேசுவாங்க, ஆஸ்வதிப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்களா? உள்ளத்தில் சபிக்கிறார்கள். இப்போ நான் சொல்கிறேன், ஒரு சட்டியில் சோறு இருந்தால் என்ன வரும்? அரிசி போட்டால் ஒன்றுமே போடாமல் இருந்தால், வேறு ஏதாவது போட்டுட்டு இதுதான் அரிசி சாப்பாடு சொன்னால் ஒத்துக்கோமா? என்ன இதயத்தில் இருக்கிறதோ, வெளியில் ஆசீர்வாதமாக பேசினாலும் கடைசியில் உள்ளத்தில் இருக்கிறது தான் வெளியில் வரும். அது வெளியில் வந்துடும், என்னைக்கா இருந்தாலும் வரும். கர்த்தர் சும்மா விட மாட்டார். வெளியில் ஆசீர்வாதமாக இனிமையாக பேசுகிறவர்கள் கடைசியில் எப்படி ஆயிடுவாங்க? ரோதியாய் மாறிடுவாங்க. ரோதியாய் மாறி உள்ளத்தில் சபிக்கிறார்களாம். என்னது? அவ்வளோ சபிப்பாங்க, சபிப்பாக பேசுவாங்க எல்லாத்துக்கும். அதனால் உங்களை குறித்தும் அப்படி தான் சேனங்கள் என்ன செய்வாங்க? செய்யத்தான் செய்வாங்க. நீங்கள் நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்ம செய்கைக்கு தக்கதான பலனை கர்த்தர்கிட்ட எதிர்பார்க்கணும். நம்முடைய செய்கைகள் வித்தியாசமாக இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும், கர்த்தரை சார்ந்து இருக்கணும், கர்த்தருடைய செய்து இருக்கணும். நம்முடைய செய்கைகள் எல்லாம் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக செய்யணும். மனுஷனுக்கு பிரியமாக செஞ்சோம்னா விளங்கவே விளங்காதுங்க. என்ன செய்யுது? மனுஷன்